ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் வந்து நரைமுடி எப்படி கருப்பாக்குறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த பிராண்ட் ஹேர் டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம ஹேர் வந்து ஹெல்த்தியாகவும் அதே சமயம் நரைமுடி அதிகமாக்காமலும் பார்த்துக்கும், முடியும் கொட்டாமலும் பார்த்துக்கும். அதுக்கு டிப் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹேர் வந்து எப்பயுமே ட்ரையாக இருக்கும் போது ஹேர் பேக்கோ இல்லை ஷாம்போ அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ நம்ம தலை குளிக்கும் போதும் சரி, முன்னாடியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பை வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் வாட்டர் கலந்து அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஷாம்பில் உள்ள கெமிக்கல் வந்து நம்ம முடியை எப்பயுமே பாதிக்காது. டிப் நம்பர் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து டைரெக்டாக கடையில் வாங்கி அந்த டையை அப்படியே அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் நேச்சுரலாக அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நேச்சுரலாக அப்ளை பண்ணும்போது அந்த டையில் உள்ள வந்து கெமிக்கல் நம்ம முடியை பாதிக்காமல் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன டிப்பு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பக்கத்தில் உள்ள மருதாணை செடியில் வந்து மருதாணை பிச்சு நல்லா வெயிலில் காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னா, நம்ம நாட்டு மருந்து கடையில் வந்து மெகந்தி பவுடர்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீப்பு வச்சு சீவி சின்ன சின்ன வாக்காக எடுத்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும் மெகந்தி பவுடர். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். மெகந்தி பவுடர் வந்து நம்ம நேச்சுரலும் கூட, அதே சமயம் நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. உங்களுக்கு வந்து சளி தொந்தரவு, சைனஸ் தொந்தரவுலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 5 to 10 மினிட்ஸ் வச்சா போதும். ஆனால் மேக்ஸிமம் டைமிங் 15 மினிட்ஸ் தான். ஸோ இந்த ஹேர் பேக் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் வாஷ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயிட் ஹேர் இருக்கிற இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷாக இருக்கும். அங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ப்ரௌனிஷாக மாறும் போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஒரு ஹேர் டையுமே யூஸ் பண்ணலாம். இது வந்து எதுக்காகனா, நம்ம மெகந்தி யூஸ் பண்ணிக்கிறது நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கெமிக்கலும் அஃபெக்ட் ஆகாது. இப்போ நீங்கள் எந்த பிராண்டு ஹேர் டை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலாக பண்ணது இது. ஆக்சுவலி தீர்ற ஸ்டேஜில் தான் இருக்குது. இது தீர்ந்து போனதுக்கப்புறம் நான் ஹேர் டை வந்து நான் பண்ணுவேன். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இல்லை கடையில் வாங்கி கூட நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஆஃப்டர் மெகந்தி வாஷ்க்கு அப்புறம் இது நீங்கள் செகண்ட் ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணணும். இது கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி பொறுமையாக பண்ணால் தான் நம்ம ஹேரை பாதுகாக்க முடியும். நம்ம டைரெக்டாக ஹேர் டை கடையில் வாங்கி டக்கு டக்குன்னு நம்ம ஃபாஸ்ட்டாக அடித்தோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக வெள்ளை முடி அதிகமாகவும் பார்க்கலாம், அதே சமயம் முடியும் சீக்கிரம் கொட்டிடும். ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பண்ணும் போது நம்ம ஹேர் இன்னும் க்ரோ ஆகும். அந்த வெள்ளை முடி மட்டும்தான் வந்து அஃபெக்ட் ஆகுமே தவிர அகைன் வந்து வெள்ளை முடி புதுசாக வந்து வராது. ஸோ இதை நான் பர்சனலாக யூஸ் பண்ணி தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் என் ஹஸ்பண்டுக்கு யூஸ் பண்ண அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கருப்பாக எல்லா முடியுமே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இதுதான் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் யூஸ் பண்ணுன்னு சொல்ல, உங்கள் பிராண்டே யூஸ் பண்ணுங்கள், பட் நேச்சுரலாக போங்க. தேங்க்ஸ் ஃபார்